அந்த அளவுக்கு திட்டமிட்டிருக்கீங்களா? என்ன நோக்கம்? இது குறைவு தானே மாடுகள். இது வந்து மிக குறைவான எண்ணிக்கை தான். நிறைய மாடுகளை நம்ம இழந்திருக்கோம். மேய்ச்சல் நிலம் இல்லாதனால அது பராமரிக்க முடியாமல் அடிமாடுகளாக கேரளாவுக்கு மற்ற மாநிலங்களுக்கு ஏற்றப்படுது. அது அவங்களுக்கு ஒரு சாதாரண அற்ப உயிராக தெரியுது. அப்படி இல்லை. ஆதியில் நாங்கள் காடுகளில் வாழ்ந்ததிலிருந்து எங்களோடு வாழ்ந்து வருகிற நம் கலாச்சாரத்தோட ஒன்றிய ஒரு உயிர் ஆடும் மாடும். உலகத்தில் எத்தனையோ இனங்கள். ஆடு மாடுகளுக்கென்று பண்டிகை வைத்த ஒரு இனம் வந்து தமிழ் பேரினம்தான். உங்களுக்கு தெரியும். அறுவடைக்கென்று ஒரு திருநாள் வச்சு கொண்டாடினவனும் தமிழன்தான். எங்கள் குடும்பத்தில் ஒருவராக தான் இந்த ஆடு மாடுகளை நாங்கள் பார்ப்போம். அவங்களுக்கு செல்லமாக பெயர் வைத்து அழைப்பது பார்த்துருப்பீங்க. அப்படி தான் எங்கள் வாழ்க்கை முறை இருந்தது. ஆடு மாடுகள் இல்லாத வேளாண்மை இல்லை, தற்சார்பு வாழ்க்கையும் இல்லை, பொருளாதாரம் இல்லை. வேளாண்மை என்பது என் அன்பு சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும், ஒரு தொழில் அல்ல. தொழில் அல்ல. ஃபார்மிங் இண்டஸ்ட்ரி கிடையாது. அக்ரிகல்ச்சர் தான். அக்ரி இண்டஸ்ட்ரிலாம் கிடையாது. கல்ச்சர், கலாச்சாரம், எங்களுடைய வாழ்க்கை. எங்களுடைய கலாச்சாரத்திலிருந்து தான் கல்ச்சருங்கிற சொல்லே வருது. அப்போ அது எங்களுடைய வாழ்க்கை முறையில் பிணைந்த உயிரினங்கள் தான் இந்த உயிரினங்கள். அது மாடுனா செல்வத்தை குறிக்குது. அதனால தான் வீட்டுக்கு வர மருமகளே மாட்டு பெண் சொல்கிறதுக்கு காரணமே அதுதான். அது சில அதிமேதாவிகள் என்ன மாடு செல்வம்னு சொல்லிட்டாருன்னு சொல்கிறாங்க. எங்கள் அப்பா தெளிவாக பேசுகிறாங்க. நம்மாழ்வார் வள்ளுவ பெருமகனார் மனிதர்களுக்கு கல்விதான் செல்வம், கல்வி அறிவொன்று தான் செல்வம் என்று சொல்ல வராரு. ஆனால் மாடும் செல்வம்னு சொல்கிறார். மாடும் செல்வத்தை தான் குறிக்குதுன்னு சொல்கிறார். அது இன்றைக்கு மேய்ச்சல் நிலங்கள் அற்று எல்லாமே வந்து விளைநிலங்கள், மேய்ச்சல் நிலங்கள் எல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டு தொழிற்சாலைகள், வளர்ச்சி, இந்த வீட்டு மனைகள் அப்படி ஆக்கப்பட்டு சுத்தமாக மேய்ச்சல் நிலமற்று போனதுனால அது வாழ வழி இல்லாமல், நாங்கள் அதை மேய்க்க வழி இல்லாமல் எங்கள் ஆயர்குடிகள் வந்து மொத்தமாக அப்படியே விற்றுட்டு போகிற மாதிரி இருக்குது. அருகிருச்சு. இது மேய்ச்சல் மாடுகள், இது கிடை மாடுகள். இது போக மலையில் மேய்கிற மலை மாடுகள் இருக்குது. பலதரப்பட்ட மாடுகள் இருக்குது, பல வகைகள். இதில் இப்போ அது இப்படியே போனால் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எருமை கொண்டு வந்து இங்கே சேர்க்கணுன்னா எருமை இல்லை வருது. மொத்தமாக ஒரு 5-6 எருமை தான் இருக்குது. அதில் 2 எருமை தான் எங்களுக்கு கிடச்சிருக்குதுப்பா. எருமையே அழிஞ்சு போச்சு. இந்தியா வந்து அதிகமாக கறி, மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்து அதில் 64 விழுக்காடு எருமை மாட்டுக்கறி தான் ஏற்றுமதி செய்யுது. பாலில் முதலிடத்தில் இருக்குது. அந்த பாலை ஏற்றுமதி செய்கிறது எருமை மாட்டுப்பால் தான். ஆனால் எருமையை வளர்க்குறது, அதை பேசுகிறது அவ்வளோ இழிவாக தெரியுது. கறியிலே சுவையான கறி எருமை மாட்டு கறின்னு தான் வெளிநாட்டுக்காரம்பரம் வாங்கி சாப்பிட்றான். அந்த 64 விழுக்காடு கறியும் உத்தரப்பிரதேசம் மாநிலம் அனுப்புது. 100 விழுக்காட்டில் 64 விழுக்காட்டை உத்தரப்பிரதேசமே அனுப்புது. அதில் எருமை கறி தான் அதிகம். ஆனால் இங்கே அதை குறைஞ்சிக்கிட்டு இருக்குது எல்லாமே. இப்போ இது வெண்மை புரட்சியும் தான். மாடு இல்லாத பால் வருதா, பால் இல்லாமல் வெண்மை புரட்சி வந்துடுச்சா? சும்மா ஒரு ஒரு எலி சிந்தனை வந்து ஆடு மாடு வளர்த்தல், வேளாண்மை செய்தல், இதெல்லாம் ஒரு பிற்போக்குத்தனம். இதெல்லாம் வந்து படிக்காதவன் செய்கிறதுன்னு ஒரு பொது புத்தியில் ஏற்றி அதை விட்டு வெளியேற்றி அது இவ்வளோ தூரம் அழிஞ்சு போச்சு. இப்போ இதே ரொம்ப நெருக்கடியான காலகட்டத்தில் தான் இந்த வேலையை நாங்கள் செய்ய தொடங்குகிறோம். இப்போ மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமைன்னு. நீங்கள்லாம் வெளிநாடுகளுக்கு போயிருப்பீங்க. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இல்லை ஜெர்மன், இந்த மாதிரி டென்மார்க், இந்த நாடுகள்லாம் சாலையில் நீங்கள் பயணித்து பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்களில் ஆடுகள் மேய்ந்து கொண்டு இருப்பதை நீங்கள் அழகாக பார்க்க முடியும். அந்த மாதிரியெல்லாம் இந்த நாட்டில் ஏதாவது இருக்காப்பா? குறிப்பாக பீகாரில் இருக்குது, அந்த இதில் இருக்குது. நாங்கள் பஞ்சாப்லாம் போனால் நீங்கள் நிறைய மேய்ச்சல் காடுகளில் ஆடு மாடுகள் மேய்ஞ்சி கொண்டு இருக்கிறத பார்க்க முடியும். கேரளாவில் கூட மேய்ச்சலுக்கு நிலம் இருக்குது. சுத்தமாக இல்லாதது, அதை பற்றி கவலையே படாத நாடு நம்ம நாடு தான். இந்தியாவில் இந்த பீஃப், இந்த இதில் அதிகமாக மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்கிறது இல்லை. அதில் எருமாட்டுக்கறியில் கேரளா, ஆந்திரா, நேற்று வந்து தெலுங்கானா, பீகார், பஞ்சாப், எல்லா உத்தரப்பிரதேசம், எல்லா மாநிலமும் இடம்பெறுது. தமிழ்நாடு அதில் இல்லை.
பாருங்கள், பாலின் சந்தை மதிப்பு மட்டும் 1,38,070 கோடி இருக்குது ஒரு ஆண்டுக்கு. சாராயம் எவ்வளவு? 50,000 கோடி தான். ஆனால் அதில் காட்டுற முக்கியத்துவத்தை இந்த பால் பொருளாதாரத்தில் அவங்க காட்டுறதில்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.